நல்ல நிலத்துல விழுறவங்களுக்கு 3 பண்புகள் இருக்கணும். 1 கடவுளோடு இணைந்து இருக்க வேண்டும். இந்த விதைகள் எல்லாம் வளரணும்னு சொன்னா, பலன் கொடுக்கணும்னு சொன்னா, இந்த 3 விஷயங்கள். 1 கடவுளோடு இணைந்து இருக்கணும். 2வது விசுவாசத்தில் நிலைத்து நிற்கணும். என்ன ஆனாலும் சரி, எவ்வளவு புயல் அடித்தாலும் சரி, எவ்வளவு மழை வந்தாலும் சரி, இல்ல எவ்வளவு வறட்சியை என் வாழ்க்கையில சந்தித்தாலும் சரி, நான் இணைந்திருப்பேன். ஆபிரகாமுடைய வாழ்க்கை முற்றுமான ஒரு உதாரணம். 25 ஆண்டுகள் அவர் காத்திருந்து குழந்தை பாக்கியத்தை பெற்றுக்கொண்டார். கடவுள் 75 வயசுல கூப்பிட்டு 100 வயசுல குழந்தை கொடுத்தாலும், அந்த 25 ஆண்டுகள் அவர் கடவுளோடு இணைந்திருந்தார். என்ன ஆனாலும் பரவாயில்ல. தன்னுடைய விசுவாசத்துல 2வது பாத்தீங்கன்னா விசுவாசத்தில் நிலைத்திருந்தார். 3வது கனி கொடுப்பவர்களாக, பலன் கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும். வெறும் ஜெபிக்கிறது மட்டும் இல்ல, வெறும் அந்த விசுவாசத்தில் நிலைக்கிறது மட்டும் அல்ல, அதை நம்முடைய செயல்களில் காட்டுபவர்களாகவும் இருக்க வேண்டும். இன்னைக்கு குடும்பத்துல அன்பு இருக்கணும், மகிழ்ச்சி இருக்கணும், சமாதானம் இருக்கணும்னு சொல்லி நம்ம ஜெபிக்கிற பொழுது வீட்டுல போயிட்டு மற்றவர்களோடு விட்டு கொடுக்கல அப்படின்னு சொன்னா, மற்றவர்களிடம் கோபத்தை நம்ம காமிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அப்ப நம்ம ஜெபிச்ச ஜெபமும் நம்முடைய வாழ்க்கையும் வேறு வேறாக இருக்கிறதுன்னு அர்த்தம்.